நமது ஆண்ட்ராய்ட் டியூட்டோரியலின் அடுத்த பகுதிக்கு நாம் இப்பொழுது செல்ல உள்ளோம். உங்களுக்கு நினைவிருக்கும்படியாக கடைசியாக நாங்கள் செய்தது ஒரு ஆண்ட்ராய்டு புதிய ப்ரொஜெக்ட் ஒன்றினை நாங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவிலே கிரியேட் செய்துள்ளோம். ஸோ இப்பொழுது நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவினை ஓப்பன் செய்யும் பொழுது உங்களுக்கு மை ஆப் எனும் பெயருடன் இந்த ஸ்க்ரீன் ஆனது உங்களுக்கு தெரியக்கூடியதாக உள்ளது. இதிலே உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு என்றும் ஒரு டெக்ஸ்ட் உள்ளது. இது நாங்கள் பாவிக்க போவதில்லை. ஸோ இதனை நாங்கள் ரிமூவ் செய்து கொள்ளலாம். ஸோ டிலீட் கீயினை அழுத்துவதன் மூலமாக நீங்கள் அந்த ஹலோ வேர்ல்டினை ரிமூவ் செய்து கொள்ளலாம். இங்கே உங்களுக்கு ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷனினை தருவதற்காக இந்த விண்டோவானது ஆண்ட்ராய்டு ஆப்பினுடைய டிசைனினை காட்டிக்கொள்ளுகிறது. அதே நேரம் இங்கு இருப்பது ப்ரொஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர், அதாவது இந்த ஆப்பினுள்ளே உள்ள ஃபோல்டர்கள் எவ்வாறு இந்த ஆப்பின் பேக்எண்ட் கோர் எவ்வாறு வேலை செய்கின்றது, இதனுள்ளே இருக்கின்ற ஃபைல்கள் என்னென்ன என்பதை இது குறிப்பிடக்கூடியதாக உள்ளது. அதே நேரம் இங்கு நாங்கள் இதற்குரிய ஃபைல்களை ஓப்பன் செய்யும் பொழுது அந்த ஃபைல்கள் இங்கே தென்படக்கூடியதாகவும் உள்ளது. இங்கிருக்கும் விண்டோ ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் ஒவ்வொரு கம்போனன்ட்டிற்கும் உரிய ப்ராப்பர்ட்டியினை இங்கே செட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை சாதாரணமான வழமையான ஃபங்க்ஷன்கள் ப்ளே பட்டன், கம்பைல் என்பன இங்கு இருக்கக்கூடியதாக உள்ளது. இந்த டிசைன் வியூவிலே நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை, நாங்கள் ஒரு ஸ்க்ரீனினை நாங்கள் பில்ட் செய்ய போகின்றோம். அதற்கு நீங்கள் உங்களுக்கு பரிச்சயமான அனைத்து டூல்களையும் போல, உதாரணத்துக்கு விஷுவல் ஸ்டுடியோ போன்ற ஒரு அமைப்பு இங்கே உள்ளது. நீங்கள் இங்கிருக்கும் கம்போனன்ட்களை ட்ராக் அண்ட் ட்ராப் செய்து ஒரு ஸ்க்ரீனினை உருவாக்கக்கூடியதாக உள்ளது. அதே நேரம் இந்த ஆண்ட்ராய்டில் உள்ள டிசைன் ஆனது உண்மையிலேயே ஒரு XML ஃபைலிலே கோடிங்காக, டெக்ஸ்டாக சேவ் செய்யப்பட்டுள்ளது. அதை நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ஃபைலினை கிளிக் பண்ணுவதன் மூலம் இந்த விண்டோவிற்குரிய கோடிங்கை, அதாவது இந்த விண்டோ எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை இந்த XML ஃபைலினுள் சென்று பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ முதலாவதாக நாங்கள் இன்று ஒரு மிகச் சிறிய ஒரு ஆப் ஒன்றினை உருவாக்குவோம். ஸோ நாங்கள் செய்ய போகின்ற ஆப் வந்து ஒரு சிறிய ஒரு அடிப்படையான ஒரு கால்குலேட்டர். ஸோ இந்த ஆப்பிலே நீங்கள் 2 டெக்ஸ்ட் பாக்ஸினை வைத்து அதில் 2 நம்பர்கள் கொடுக்கக்கூடியதாக வைத்து நீங்கள் அதை கூட்டவோ, கழிக்கவோ, பிரிக்கவோ அல்லது பெருக்கவோ முடியுமாக உருவாக்குகின்றோம். அதற்கு முதலாவதாக நாங்கள் ஒரு லார்ஜ் டெக்ஸ்ட் ஒன்றினை இழுத்து போட்டு அதில் கால்குலேட்டர் என்ற பெயரினை கொடுப்போம். ஸோ நீங்கள் இந்த டெக்ஸ்ட் வியூவினை இழுக்கும் பொழுது உங்களுக்கு இதிலே கவனிக்கக்கூடியதாக உள்ளது, நீங்கள் ரிலேட்டிவாக இந்த லே அவுட்டினை சரி செய்கின்றீர்கள். நாங்கள் மேலதிக லே அவுட்கள் பற்றி பின்வரும் ஒரு டியூட்டோரியலில் பார்ப்போம். தற்பொழுது நீங்கள் இந்த சென்டரினை மையப்படுத்தி ஒரு மேலே உள்ள ஒரு இடத்திலே இந்த டெக்ஸ்ட் வியூவினை போடக்கூடியதாக உள்ளது. இந்த டெக்ஸ்ட் வியூவில் உள்ள இந்த டெக்ஸ்டினை நீங்கள் கால்குலேட்டர் என மாற்ற வேண்டுமானால் இங்கு கிளிக் பண்ணி நீங்கள் கால்குலேட்டர் என்று டைப் செய்தால் அது மாறும். ஆனால் உண்மையான ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் இது விரும்பத்தக்கது அல்ல. உண்மையான ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் உங்களுடைய ஃபைல் ஸ்ட்ரக்சரிலே நீங்கள் வேல்யூஸ் எனும் ஃபோல்டருக்குள்ளே strings.xml என்று ஒரு ஃபைலினை வைத்திருக்கின்றீர்கள். இந்த ஸ்ட்ரிங்கிற்குள்ளே நீங்கள் பாவிக்கின்ற எந்த ஒரு ஸ்ட்ரிங்கினையும் இங்கே சேவ் பண்ணி வைத்துக் கொள்வது தான் ரெக்கமெண்டட்.
அதாவது இங்கே சேவ் பண்ணி வைத்துக் கொள்வது ஆண்ட்ராய்டின் முழு என்வாயன்மெண்ட்டிலுமே விரும்பத்தக்கது. ஏனெனில் ஃபியூச்சரில் நீங்கள் அதாவது எதிர்காலத்தில் நீங்கள் வெவ்வேறு மொழிகளை சப்போர்ட் செய்ய போகின்றீர்களானால் இங்குள்ள ஸ்ட்ரிங் ஃபைலில் மாற்றத்தினை செய்தால் மட்டுமே காணும் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் தன்னியக்கமாகவே பில்ட் ஆகக்கூடியதாக உள்ளது. ஸோ இங்கிருக்கின்ற இந்த ஸ்ட்ரிங்கினை நாங்கள் இங்கே ஒரு புது ஸ்ட்ரிங் ஒன்றினை உருவாக்கி கொள்ளுவோம். ஸோ நீங்கள் strings.xmlக்கு சென்று ஸ்ட்ரிங் நேம் நாங்கள் இதனை ஹெடிங் என்று கொடுப்போம், அதாவது கால்குலேட்டர் என்ற ஹெடிங். நீங்கள் டைப் செய்யும் பொழுது கவனித்தீர்களாயின் ஆட்டோமேட்டிக்காக சில ஃபங்க்ஷன்ஸ் பில்ட் ஆகின்றன. அதாவது ஸ்ட்ரிங் என்று டைப் செய்யும் பொழுது நேம் ஈக்குவல்ஸ் அந்த கோடிங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகின்றன. அது ஒரு விரும்பத்தக்க ஒரு அம்சமாக உள்ளது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவே. நான் இந்த கால்குலேட்டரினை இங்கே ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துள்ளேன். இப்பொழுது நான் இதனுடைய ரிசோர்ஸினை, இதனுடைய டெக்ஸ்டினை இங்கு கிளிக் பண்ணுவதன் மூலமாக இங்கே இருக்கின்ற எல்லா ஸ்ட்ரிங் ரிசோர்ஸும் இங்கே தென்படுகின்றன. இதில் நாங்கள் இப்பொழுது ஆட் பண்ணிய ஹெடிங்கும் தென்படுகின்றது. ஸோ நீங்கள் இந்த ஹெடிங்கை கிளிக் பண்ணி ஓகே செய்துவிட்டால் தற்பொழுது இந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபைலில் இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. இதுவே விரும்பத்தக்க ஒரு ரெக்கமெண்டடான ஒரு வழிமுறையாகும். ஸோ மாணவர்களே, இதன் பின்னர் நீங்கள் இவ்வாறு டெக்ஸ்டினை ஸ்ட்ரிங்கில் வைத்து செட் செய்து கொள்வது ரெக்கமெண்டட் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவையாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் கால்குலேட்டரின் 2 நம்பர்களையும் என்டர் செய்வதற்காக. ஸோ நாங்கள் இப்பொழுது டெக்ஸ்ட் பாக்ஸிலே பல வகைகள் இங்கே உள்ளன. டெக்ஸ்ட் ஃபீல்டிலே பிளெயின் டெக்ஸ்ட், பர்சன் நேம், பாஸ்வேர்ட், இமெயில், ஃபோன், டைம், டேட், நம்பர். எங்களுக்கு தேவையானது நம்பர். இந்த நம்பரினை நாங்கள் இதிலே போடுவது எங்களுக்கு மிக மிக விடயங்களை இலகுபடுத்துகின்றது. முதலாவதாக இது இலகுபடுத்துகின்ற ஒரு விடயம், நீங்கள் இதனை கிளிக் செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கீபோர்டானது நம்பர் ஸ்பெசிஃபிக் கீபோர்டாக இருக்கும். அதாவது சாதாரணமான எழுத்துக்களை கொண்ட கீபோர்டாக அல்லாமல் 1 தொடக்கம் 9 உடைய நம்பராக இருக்கும். எனவே இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸினை அபரிமிதமான ஒரு வழியில் இது இம்ப்ரூவ் செய்யக்கூடியதாக உள்ளது. அடுத்த விடயமாக நாங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸினை, அதாவது இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டினை இங்கே போட்ட பின்னர் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டிற்குரிய ஐடியினை நாங்கள் செட் செய்ய வேண்டும். ஏனெனில் இந்த ஐடியினை வைத்தே நாங்கள் இதற்குரிய செட்டிங்ஸினை, இதிலிருந்து டேட்டாவினை பாஸ் பண்ணுவது என்பவற்றை செய்து கொள்ளுகின்றோம். ஸோ இதற்குரிய ஐடியினை செட் செய்வதற்கு நாங்கள் இதற்குரிய XML ஃபைலிற்கு செல்லலாம். ஸோ இங்கே நீங்கள் கவனித்தீர்களாயின் நாங்கள் கடைசியாக போட்ட அந்த கால்குலேட்டர் எனும் லேபல் இங்கு தென்படுகின்றது. அதே போல நாங்கள் இப்பொழுது போட்ட அந்த டெக்ஸ்ட் பாக்ஸும் இங்கே தென்படுகின்றது. ஸோ இங்கே இதனுடைய ஐடி ஒரு டிஃபால்ட்டான எடிட் டெக்ஸ்ட் என்று குறிப்பிடப்படுகிறது. நாங்கள் இதனை மாற்றுவோம் நம்பர் 1 என்று. அதாவது இதனுடைய ஐடி நம்பர் 1 ஆக இருக்கும். ஸோ நாங்கள் எங்குமே இதனை யூஸ் பண்ண கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் டிசைன் வியூவிற்கு எங்கள் 2வது டெக்ஸ்ட் பாக்ஸினை போடுவோம். மீண்டும் அதே நம்பர் தான். இதனை சென்டர் பண்ணி சரியான இடத்தில் நாங்கள் தற்பொழுது போட்டுள்ளோம். இதற்குரிய ஐடியினை நாங்கள் இங்கு கவனித்தீர்களாயின் இந்த 2வது எடிட் டெக்ஸ்ட் இப்பொழுது நாங்கள் ஆட் செய்த அந்த டெக்ஸ்ட் பாக்ஸிற்குரியது. இதனுடைய ஐடியினை நாங்கள் நம்பர் 2 என்று மாற்றுவோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இந்த ஐடிக்களை மாற்றுவது பின்னர் எங்கள் ப்ரொசஸிங்கிற்கு தேவையான
ஒரு செயற்பாடாக கருதி கொள்ளுகின்றோம். ஸோ நாங்கள் 2 டெக்ஸ்ட் பாக்ஸினை ஆட் செய்து விட்டோம். இப்பொழுது எங்களுக்கு பட்டன்கள் தேவைப்படுகின்றன. அதாவது ப்ளஸ் மைனஸ், பெருக்கல், மல்டிப்ளிகேஷன் மற்றும் பிரித்தலிற்கான 4 பட்டன்கள். ஸோ நாங்கள் இங்கு ஸ்மால் பட்டனினை எடுப்போம். பிகாஸ் நாங்கள் 4 பட்டன்களை இங்கு ஸ்டாக் செய்ய போகின்றோம். இந்த பட்டனிற்குரிய XML ஃபைலிலே இங்கே நீங்கள் கவனித்தீர்களாயின் ஒவ்வொரு இன்டர்ஃபேஸினையும் நாங்கள் பில்ட் செய்யும் பொழுது புதிதாக ஒரு 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 பேராகிராஃப் போன்ற ஒரு XML கோடிங் உருவாகின்றது. இதிலே அந்த பட்டனினுடைய வித், ஹைட், பட்டனில் இந்த டெக்ஸ்ட் என்பன தென்படுகின்றது. நாங்கள் கூட்டலுக்கு ப்ளஸ் அடையாளத்தை மட்டுமே போடுவோம். அதே நேரம் இதன் ஐடியினை நாங்கள் மாற்றுவோம். அடிஷன் பட்டன் என்று. இதன் பெயரிடுகளில் கவனித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கெமல் நொட்டேஷன் போன்ற ஒன்றை பயன்படுத்துகின்றோம். அதாவது புதிதாக இடையில் வரும் ஒவ்வொரு வேர்டும் கேபிட்டலில் ஆரம்பிக்கும். இது வாசிப்பதை இலகுவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ அடிஷன் பட்டனினை நாங்கள் கிரியேட் பண்ணிவிட்டோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. அதனுடைய டெக்ஸ்ட் மாறிவிட்டது. அதேபோல் நாங்கள் அடுத்ததாக நாங்கள் சப்ஸ்ட்ராக்ஷன், அதாவது கழித்தலிற்குரிய பட்டனினை உருவாக்குவோம். ஸோ இங்கு பட்டனின் டெக்ஸ்ட் ஒரு கழித்தல் அடையாளமாக இருக்கும். அதே நேரம் இந்த பட்டனின் பெயர் சப்ஸ்ட்ராக்ஷன் பட்டன் என்று குறிப்பிடுவோம். இப்பொழுது 2 பட்டன்கள் நாங்கள் செய்தாகியாச்சு. அடுத்ததாக நாங்கள் 3வது பட்டனினை உருவாக்குவோம். இந்த 3வது பட்டன் நாங்கள் பெருக்கல் அடையாளத்திற்கு உருவாக்குகின்றோம். இதோ நாங்கள் உருவாக்கிய பட்டனிற்குரிய XML கோட். கணனியின் பெருக்கல் அடையாளம். அதே நேரம் இந்த பட்டனின் ஐடியை நாங்கள் மல்டிப்ளிகேஷன் பட்டன் என்று மாற்றுவோம். இதன் UI அமைப்பினை கொஞ்சம் சரி செய்வோம். அதே நேரம் இன்னும் ஒரே ஒரு பட்டன் மீதமாக உள்ளது. அதற்குரிய கோடிங்கிற்கு சென்று நாங்கள் இது பிரித்தல் அடையாளமாக உள்ளது. அதே நேரம் அதனுடைய ஐடியினை டிவிஷன் பட்டன் என்று மாற்றுவோம். இப்பொழுது எங்களுக்கு 4 பட்டனும் கொடுத்தாகியுள்ளது. நாங்கள் இப்பொழுது அதனை கொஞ்சம் சரி செய்தால் மிகவும் ஒரு லேஅவுட்டினை மாற்றும் பொழுது கவனமாக இருங்கள். 4 பட்டனையும் நாங்கள் உருவாக்கி விட்டோம்.